உங்கள் வாயிலிருந்து எளிதில் பேசிடுவீங்க. இந்த நம்பிக்கை இல்லாத வார்த்தைகள் அதெல்லாம் மாற்றுங்க. நீங்களும் நெகட்டிவ் பேசாதீங்க, மற்றவர்களையும் பேச வைக்காதீங்க. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு ஊழியக்காரரை குறித்து ஒரு இடத்துல பேசுனாங்கன்னா அந்த இடத்துல நீங்களும் கூட நின்று பாயிண்ட் எடுத்து கொடுக்காதீங்க. ஏன்னா ரெண்டும் சேர்ந்து நீங்கள் போகிற இடம் எங்கன்னு உங்களுக்கு தெரியும். பாயிண்ட் எடுத்து கொடுக்காதீங்க, அவரையும் பேச விடாதீங்க. இது ரெண்டும் நடக்கலைங்க. நான் சொன்னால் அவன் எங்கெங்கே கேட்பான், அப்போ நீ அங்கே இருக்காத. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அந்த இடத்த விட்டு என்ன செஞ்சிடணும், சத்தம் இல்லாமல் கிளம்பிடணும். இன்றைக்கி நிறைய பேருக்கு அப்படி பேசணுன்னு பயங்கர சந்தோஷம். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், 15 வருஷமாக போதிச்சிட்ருக்கிறேன், தேவ ஊழியர்களின் மேலே அறிவில்லாமல் அவசரப்பட்டு கை வைக்காதீங்க. ஏன்னு சொன்னால் அவர்கள் நீதிமான்கள் விழுந்தாலும் எழும்புவார்கள். இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவர் என்ன செய்வாராம், அந்த ஊழியக்காரன் அப்படியே தூக்கி எடுத்து திரும்ப கர்த்தர் பயன்படுத்துவார்.